இவளுக்கு என்னாச்சு? பணங்க மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வராள. ஏன் மக்களே நின்னுட்டே இருக்க? உட்காரு. ஏமா அசந்தாப்புல இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையோ? தலைவலிக்க பிள்ளைக்கு? அதெல்லாம் உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்பதான் 2 தட்டு சோறு தின்னுட்டு வந்தேன். பரவியாமா மூஞ்ச அசந்தாப்புல இருக்கு, வாடி போய் கிடக்கு. இந்த மனசை கிளம்பி இருக்க சொல்லி இருக்காரு. சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வரும்போது அப்படியே என்ன கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போனோமா. என்னது வீட்டுக்கு போனோமா? இது என்ன வீடு இல்லாம காடா? ஓ மாப்பிள்ளைட்ட சொல்லு, இன்னும் 1 வாரமா 10 நாளா இருந்துட்டு தான் வருவேன்னு. அட பாவிகளா, இன்னும் 1 வாரமா 10 நாளாவா? சும்மா தீபாவளிக்கு 4 நாள் முன்னாலே வந்தவா, இப்போ தீபாவளி முடிஞ்ச 5-6 நாள் ஆச்சு. இன்னும் 1 வாரம் 10 நாளா? கம்பெனி கட்ட முடியாகாது. எம்மா திண்ணை தீத்துப்படுதா. எம்மா எங்க போவேனம்மா? உங்க மருமகிட்ட சொல்லி சொல்லி நானும் வாஞ்சி போனேம்மா. அம்மா கறியை பார்க்கணுமா? அம்மா கறி எங்க தனியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. மருமகன் வரட்டும், அவர் வந்து கூப்பிடும் போது நான் பாத்துக்கிட்டேன். நீ வாம்போக்கல பேசாம இரு. அப்படியாம்மா சொல்லுதே? சரி சரி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. மக்களே, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? என்ன வேணாலும் கேளுங்கம்மா. மக்களே, ராதிகாம்மா மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து போனோம்னா ஏமா எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போவதுக்கு கண்ணீர் வடிச்சு ஓன்னு அலறிட்டு அழும்ல, அதே மாதிரி அலறிட்டே இருக்க. ஏன் உனக்கு மாமியார் வீடுனாலே பிடிக்காதோ? எப்படி பிடிக்கும் மாமியார் வீட்டுக்கு போறது? இங்கதான் நல்ல சுகமா இருந்து தின்னு கண்டிட்டு இருக்கா. திங்கணும் தூங்கணும் இதானே வேலை அவளுக்கு. என்னம்மா இது கேள்வி? அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டு போறதுக்கு எல்லாருக்கும் கசக்கதான் செய்யும். சின்ன வயசுல நான் பள்ளியிடம் போக மாட்டேன் அழுவேன். நீ போம்பா, நான் சொல்ல கேட்டனா? கேட்கவே இல்லை, போவே மாட்டேன். அதே மாதிரிதான் இப்போ மாமியார் வீட்டுக்கு போனாலே வேப்பங்காயா கசக்குது. ஏன் தெரியுமாம்மா? 5 மணிக்கு கோழி கூவுதா இல்லையா, என் மாமியாக்காரி கூவிட்டு திரிவா, ராதிகா ராதிகா ராதிகான்னு. மூச்சுக்கு 300 தடவை ராதிகான்னு கூப்பிட்டுருவாமா. அடப்பாவி, 5 மணிக்கவே எழுப்புவா. இவ கும்பகர்ணனுக்கு தங்கச்சி இல்ல, இவ எங்க இருந்து எழும்புவா? வெளியே என்னன்னு கூப்பாடு போடுவாம்மா. எந்திரின்னு நான் அந்த புறம் அங்கே உருண்டு இங்க உருண்டு 6 மணிக்கு என் போக்குல எந்திரிச்சு வருவேன். யாசுவளம்மா யாசதாம்மா செய்வா. அவ போக்குல யாசிட்டு கிடக்கட்டும், நான் என் போக்குல என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பரவாயில்லையா? அப்ப 6 மணிக்கு எந்திரிச்சாவது கொஞ்சம் வேலை பாப்பா போல இருக்காங்க. பரவாயில்லையா? 6 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பாப்பியம்மா? ஆமாம்மா, பல்லு தேய்ப்பேன், என் மாமியாரி போட்டு வச்சு காப்பியை குடிப்பேன், பேப்பர் படிப்பேன், அப்புறம் அப்படி சுத்தி சுத்தி வருவேன் வீட்டையே. இதான் என் வேலை. அதனை பார்த்தேன். என் மோவலாவது வேலை செய்யதாவது ராதிகாவா கொக்காவா? ஆனாலும் வேலை எல்லாம் செய்வேம்மா. நான் தின்ன தட்டை நானே கழுவேன். வேற என்ன செய்ய? தட்டை மட்டும் கழுவாம போட்டா என் மாமியார் தூக்கி விசிறி அடிச்சிருவா. ராட்சசி மாதிரி மிம்மன்னு பாத்துட்டு இருப்பா. அப்புறம் அட பாவி, இவ தின்ன தட்டை கழுவுறது பெரிய வேலையா இவளுக்கு? என் மாமியார் எதையாவது ஒண்ணு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல அப்படி கிடையாது. மாமியாரி வேலை செய்யலன்னா குத்தம் சொல்லதான் செய்வா. இவ அம்மாக்காரி குத்தம் சொல்லாம இருக்காளா? என்ன பார்த்து அவ்வளவு வேலை இழுத்து போட்டுட்டு செய்தேன். என்ன உங்க அம்மா குத்தம் சொல்லாமல இருக்கா? அது சூத்தா, இது சொல்லம்பா. அண்ணி வைக்கிற குழம்பு சும்மா சொல்லப்படாதம்மா. நெடும் தண்ணியா இருந்தாலும் டக்கரா இருக்கு. நல்ல நாக்குல ஒட்டுத மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்குமா. சத்தம் மூடி சொல்லாத, அதுக்கப்புறம் நாளையில இருந்து நல்லா வைக்க மாட்டா. இவளுக்கு வச்சு கொடுத்துட்டாலும் இங்க காலையில 10 மணிக்கு எந்திக்கேன், சாப்பிடுதேன், அப்புறம் அடுத்தால தூங்குதேன். அப்படியே என் வாழ்க்கை பொழுது சந்தோஷமா கழியுது. இப்படி அங்க போய் இருக்க முடியுமா? அதனாலதான் அங்க இருந்து போக மாட்டேங்க. ராதிகா, என்ன நீ கூப்பிட்டியலா? ஆமா ராதிகா, சாயந்தரம் காப்பிக்கு துணையாட்டு என்ன வேணும்? நல்ல உள்ளி வடை போடு மருமோள. இந்த கடலை மாவை குறைச்சி உள்ளியை நல்லா கூட்டி போடுனே, அப்பதான் உள்ளி வடை நல்லா இருக்கும் பாத்துக்க. ஆமா அண்ணி, அந்த உள்ளி வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போடுங்க. உள்ளி விக்க வேலையில உள்ளி வடையா? சரிங்க தே. ராதிகா, உங்க மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைலாமா, போய் பார்க்க வேண்டியதுன்னு. இங்கே இருந்துட்டு இருந்தா பாவம், நம்மளையும் சேத்துல ஏசோவோ, போன பிள்ளைய அவளே பிடிச்சிச்சுக்கிட்டாவோ, அப்படி இப்படின்னு நம்ம மேல எல்லாம் பழி வரும். அத பத்தில நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பாத்துக்கிட்டேன். ஆமா மருமோள, 10 நாளோ 15 நாளோ இருந்துட்டு பாட்டு. சரிங்க தே, அப்போ உங்க விருப்பம். வெள்ளையம்மா சொல்லு. ரிங்டோனை பார்த்து நானே பயந்துட்டேன். கருவேப்பிலையும் போட்டு தேங்காய்யும் ஊத்துற பரவாதான் நல்ல குப்பு குப்பு குப்புன்னு கும்முன்னு வாசம் வருது மீன் குழம்பு. புஷ்பாக்கோ, என்ன சின்ன பொண்ணு 2 நாளா ஆளே காணல, எங்க போன? எங்கக்க போவ? வீட்டுல ஒருத்தி வந்து கிடக்கல, அவளுக்கு செய்து கொட்டதுக்கே நேரம் போத மாட்டுக்கு. உன் நாத்தனக்காரி இன்னும் போலையாக்கும்? அவ எங்கக்க போவா? வரும்போதே 1 லிட்டர் ஃபெவிகால வாங்கிட்டு வந்திருக்கா. ஃபெவிகாலா எதுக்கு? வேற எதுக்கு? ஃபெவிகால ஊத்திட்டு உட்காந்துக்கிட்டோம்னா அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி போகவே வேண்டாம்ல. என்னவோ ஏதோ நினைச்சுக்கிட்டேன். என்ன நடு வீட்டுல போட்டு மீன் குழம்பு வச்ச மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு, என் மாமியாக்காரி நல்ல வக்கனையாட்டு நல்ல நாக்கு ருசியா திம்பான்னு உனக்கு தெரியும்ல? அதுக்கு என் மாமியாக்காரி சொன்னா கேஸ் அடுப்புல அன்னைக்கு மீன் குழம்பு வைக்க கூடாது, விறகு அடுப்புல தான் போட்டு மீன் குழம்பு வைக்கணும், அதுவும் இல்லாம மண் சட்டியில தான் வைக்கணும்ட்டா. அதனாலதான் நடு வீட்டுல போட்டு வச்சிட்டு இருக்கேன். வெளியில வச்சா அங்க மழை தூருது பத்தியா, அதான் நான் வச்சேன். இது இருக்க மீனை ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சுட்டு நாளைக்கு வறுக்க வேண்டியதான்.
சோபா செட் எங்க? அந்த கூத்தை ஏன் கேக்க? ஏக்கோ வித்து புட்டேலா? நிக்கல சின்ன பொண்ணு, என் மாமியாக்காரி புடிங்கிட்டா. அவ ஒரு சீட்டு நான் ஒரு சீட்டு போட்டிருந்தோம்ல, எப்படியே தெரிஞ்சிச்சு. அந்தால சோஃபா செட் புடிங்கிட்டாளா, என்கிட்ட அந்த குத்து பொடி தள்ளி விட்டுட்டா. உங்க மாமியார் பாலே கில்லாடி தாங்கோ. சத்தம் போடாத, யார்கிட்டயே போன்ல பேசிட்டு கிடக்கு. சின்ன பொண்ணு, என்னமா சொல்லுங்க. போன்ல ஒரு பொம்பளை பேசிட்டு இருக்கா, நீ கவனமா கேட்க மட்டும் தான் செய்யணும், திருப்பி எல்லாம் பேசக்கூடாது என்ன? யாரு எவருன்னு தெரியாம நான் என்னது கேக்குது உங்களுக்கு வந்து போன்ல? நீ முதல்ல கேளா புடின்னா. என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கோ தெரியல இந்த மாமியாரு. எல்லாருக்கும் சத்தம் கேட்க மாதிரி அத பெருசா போடுவாங்கல்ல சத்தத்தை, அத போடுது போன்ல. ஸ்பீக்கர்லயே போடணும். ஆமா அததான். இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவெல்லாம் மனசியாவா? எங்க எங்க மாமியாருக்கு குரல்லாம் எங்க மாமியாரா பேசுது. அணக்கம் காட்டாம மீதி இருக்கதையும் கேளு, என்னெல்லாம் பேசுதான்னு. என்ன சொல்லுதியா? கேளுமா மீதி இருக்கதையும், பேசாத. கடவுளே, இப்ப என்னெல்லாம் நடக்கும்போது தெரியலையே. இந்த மாமியார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காத. அவளுக்கு இப்பதான் என்றும் 16 நினைப்பு. பியாரம் பேத்தி எடுத்த வரவும் நல்ல சுடிதார போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தீவுக்கு நான் என்ன தெரியுமா பியார் வச்சிருக்கேன்? நயன்தாரா. நயன்தாராவா? ஆமா மக்களே, நயன்தாரா மாதிரி நினைப்பு இந்த கிழவிக்கு. 5-6 பல்லு தான் இருந்துச்சு, அதையெல்லாம் தட்டி நொறுக்கிக்கிட்டு இப்ப புதுசா செட்டு பல்லு கட்டிட்டு தெரியுது. ஏன் தெரியுமா? ஏன்ட்ட சொல்லுது, கண்டதையும் கழுவி திங்க முடியல, முறுக்கு திங்கனாலே ஆசையா இருக்கு, அதனாலதான் பல்ல கட்டிட்டு இப்ப பத்தியா நல்ல வயசு குறைஞ்ச மாதிரி ஐட்டம் பத்தியா, உன்னோட நான் சின்ன பிள்ளையா தெரியுதேன் அப்படின்னு ஏன்டே சொல்லுது. எனக்கு சின்ன வயசு தான் மக்களே, ஆனா தலைமுடிதான் நிறைச்சு போச்சு, எல்லாம் பித்த நிற. ஆனா அந்த கிழவிக்கு வயசோன வயசு அப்படி ஒரு வயசு இருக்கும், அது மறைக்கிறது தான் அந்த சுடிதாரெல்லாம் போட்டுட்டு தெரியுது. அவளுக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா, நல்ல மருமக கிடைச்சாலும் தரிச்சுக்கிட மாட்டா. அவ மருமவா நல்ல தின்னி முட்டை பார்த்தாலே தெரியுது பத்தியா, நல்ல மூக்கு முட்டை தின்னு போட்டு குழம்புல தண்ணி ஏறி ஊத்தி மாமியாருக்கு கொடுத்துருவாளாம். கடவுளே, என்னெல்லாம் வரப்போதோ தெரியலையே. இதை என்கிட்ட ஒரு நாள் மருமகாரி சொன்னா, அதை என் மனசுல வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் சண்டை வரும்ல, அப்ப வெள்ளையம்மா கிட்ட சொல்லுவேனா. அப்படி பாக்காதியா, நான் ஒரு நாள் குழம்புல தண்ணி ஊத்தி தந்தது இல்ல, சும்மா சொல்லுதாவோ சின்ன மண்ணுக்கு மாமியாரு. எல்லாம் புறவு ஆகட்டும். போன கட் பண்ணாம எங்க மாமியார் பேசிட்டு இருக்குன்னு நினைக்கேன். போன ஆஃப் பண்ணிட்டா, உங்க போன ஆஃப் பண்ணிருட்டா. ஏன் உனக்கு ஏன் இப்படி வர? போன் ஆஃப் பண்ணா, ஆஃப் பண்ணாம இருந்தாதான் என்னென்ன சொல்லுதான்னு தெரியும். நீ இன்னைக்கு ஆஃப் பண்ண கூடாது, எப்ப ஆஃப் பண்ணதாலும் உங்க மாமியார் அப்ப ஆஃப் பண்ணட்டும், அது வரைக்கும் என்னென்ன பேசான்னு தெரிஞ்சுக்கலாம். வயசாயிருக்கும், ஆனா அந்த வெள்ளையம்மா தலைய நல்ல பாப் கட்டிங் மாதிரி வெட்டிக்கிட்டு பஞ்சு முட்டை தலைய வச்சுட்டு தெரியுது. கடவுளே, எல்லாம் போச்சு. இந்த வயசுல இதெல்லாம் இதுக்கு தேவையாக்கும்? எல்லாரும் சிரிக்காவோ கிடந்து தவளை தன்பாயால கடன் சொல்லுவாவோ போச்சா. சரியான கஞ்ச பிசுனாரின்னா பிசுனாரி. இச்சி கை கொண்டு கூட காக்கா வரட்டாதுன்னா பாத்துக்கிடு மக்களே. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு கூட போடாதான், எல்லா பொருளையும் வாங்கி அப்படியே பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிடுமா. எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். இப்படித்தான் இருக்கணும் மாமியாரன்னா, பின்ன என்ன மாதிரியா இருக்கணும்? நான் ஒரு இழிச்ச வை கிடைச்சிருக்கேன் என் மருமகளுக்கு, நல்லா வாங்கி எடுத்து போட்டு நல்லா தின்னு தின்னு வளர்ந்துகிட்டே போறா. ஒரு பண வசதி இருக்கா. இப்ப கூட எங்கன தானே நின்னுட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க தொலைஞ்சு போனால தெரியலையே. சின்ன பொண்ணு, அம்மா அண்ணி போய் 1/2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. எந்த தெருல எந்த முக்குல இருந்து கதை விடுதாளோ. நீ சரியில்லம்மா, இவெல்லாம் என் மாமியார் கிட்ட இருக்கணும். காலை தெரிச்சு கடையெடுப்புல வச்சு விடுவா, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு நவர முடியாதுல்ல. நீ அப்படி பண்ணணும், அவளை விட்டுருக்கேல. அதான் இவ 5 நிமிஷத்துல எங்க போறாளோ எங்க மாயமா போறாளோ தெரியல. அடி பாவிகளா, என்ன பத்தி என்னெல்லாம் சொல்லுதாள்வா. நான் இருக்கும் போது எப்படி எல்லாம் பேசுனா, இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுதா. பாத்தியம்மா, உன் மாமியாக்காரியும் நாத்தனாக்காரியும் வேலையும் இல்லாதது பொல்லாததெல்லாம் என்னதெல்லாம சொல்லுதாள்வல. போன் ஆஃப் பண்ணிருட்டா. ஒரு நிமிஷம் போரு, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஒரு நிமிஷம் பொறுக்க என்னென்ன கதையெல்லாமோ அவுத்து விடுதாள்வல. எம்மா, அன்னைக்கு தெரியாம ஒரு 5000 ரூபாய் அண்ணன்ட்ட பணம் வேணும்னு கேளுமா. எனக்கு என்னத்துக்கிட்ட இப்ப 5000 ரூபாய்? எம்மா, என் மாமியா கறி வைக்கிறது நல்லாவே இருக்க மாட்டேங்குமா. சில நேரத்துல எனக்கு பிடிக்கவே மாட்டேங்கு. அதுக்குன்னு அப்பப்ப எனக்கு வயிறு பசிக்கும்லாமா. என் மாமியா கறி 3 நேரம் தானே சாப்பாடு தருவா, அதனால கூட எடையே வாங்கி திங்கிறதுக்கு எதையாவது பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காவோ, அவட்ட 50 100ன்னு கொடுத்து விட்டா ஜூஸு கீஸு பழம் அதெல்லாம் வாங்கி கொண்டு தரும். நான் திம்பேன் உட்காந்து. அதனாலதாம்மா சொல்லுவேன், அண்ணன்ட்ட கேளுமா, அண்ணன் தருமா. அன்னைக்கு தெரியாம கேளு, என்ன அன்னைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், இங்க பெகலமே நடந்துரும். 5000 போதுமா மக்களே? கூட 5000 ரூபாய் வாங்கி தரட்டுமா? கரும்பு தின்ன கூலியா? சரிம்மா, அப்ப 10000 வாங்கி தந்துரு. என்ன உனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்துட்டு போறேன். நீனும் அண்ணி இல்லாத சமயம் அதையும் இதையும் வாங்கி தின்னு உடம்பு தேத்திக்கோ. அடி ராதிகா, 5000 10000 ஏட்டியம்மா, உன் மாமியால உன் நாத்தனால என்னெல்லாம் பேசா ஒண்ணு. ஆளு இருக்கப்போ ஒரு சைஸா பேசுதாளுவா, ஆள் அங்க மாற திருமணம் எப்படி எல்லாம் பேசுவா. கடவுளே, அதுக்கு தாம்மா போனை உங்ககிட்ட தந்தேன்.
பார்த்து எடுத்து சூதானமா நடந்துக்கோ உன் மாமியாக்காரிட்ட. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஊரே தீ வச்சிருவா போல இருக்கு. அவகிட்ட சொல்லி வை, நான் பொல்லாதவளுக்கும் பொல்லாதவா. இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கம்மா. எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. என்னத்தையாவது ஒண்ணு உளறி கொட்டுதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்த்துக்கிட்டு 2 பேருக்கும் வா முகத்துக்காக தான் விடுதேன் பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. போனை கட் பண்ணிரட்டா? சரிம்மா கட் பண்ணிரு, இதுக்கு மேல கேட்க முடியல. எங்கம்மா போனு? இப்ப வாரேன், வீட்டுக்கு போயிட்டு வரேன். போய் குழம்ப வை, குழம்பு தர தரன்னு கொதிச்சிட்டு கிடக்கு, வத்திராம. சரி தே. எம்மா அன்னிக்காரி வர சவுண்ட் கேட்க மாதிரி இருக்குமா? எம்மா பேசுறது நிறுத்திரு. அண்ணி இருக்கல்ல, அவ எனக்கு இன்னொரு பிள்ளை மாதிரி வா, பிள்ளை மாதிரி வா. அண்ணி வந்துட்டா, நல்லா நடிக்கம்மா. எங்க இருந்துமா கண்ணீர் வருது, கொட கொடமா குப்பு குப்பு குப்புலாம் சாடுது. சும்மா இருட்டி, அப்படிதான் நடிக்கணும். அவ எனக்கு மர்மோ இல்ல, மவ மாதிரி. மவ மாதிரி என்ன, அவதான் எனக்கு மூத்த மவ, நீ எனக்கு 2வது மவ மாதிரி தான். ஆமாம்மா, அண்ணி நல்லா பாத்துக்கம்மா. நல்ல பழம்லாம் வாங்கி எடுத்து போட, ஜூஸ் எல்லாம் அடிச்சு எடுத்து குடுமா, பாவம் அண்ணி. எத்தே வா மர்மோல, வா வா வா, ஜூஸ் இது போட்டு தருவா மர்மோல. ஓட்டுனது போதும், ரீல் அந்து போச்சு. என்ன மர்மோல, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுத. ஒரு நாள் இப்படி பேச மாட்டியே மர்மோல, ஏன் இப்படி எல்லாம் பேசுத? பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. உங்க போனை எடுத்து பாருங்க. என்ன அண்ணி சொல்றிய? நான் இவ்வளவு நேரம் வெள்ளையமாச்சி வீட்டுல இருந்தா வாரேன். அந்த வெள்ளையமாச்சிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதுக்கப்புறம் போனை கட் பண்ணாம நீங்க 2 பேரும் உட்காந்து என்னென்னவோ அந்த ஆட்சியை பத்தி, என்னை பத்தி, அவங்க மருமகளை பத்தி என்னெல்லாமோ பேசுனேல, நாங்க அந்த ஆட்சி வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு தான் வாரேன். ஐயே ஆமா, 1/2 மணி நேரமா போன் கட் பண்ணாமலே கிடந்திருக்கு. 1/2 மணி நேரம் காணிக்க. அப்போ நம்ம பேசுனதெல்லாம், இங்க பேசுனதெல்லாம் நாங்க அங்க ஸ்பீக்கர்ல போட்டு நான் வெள்ளையமாச்சி புஷ்பாக்கா எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தோம். வெள்ளையமாச்சி பின்னால வந்துட்டு தான் இருக்காவோ. நீங்க 2 இன்னைக்கு தீந்தியோ.